எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு ஷீட் கொடுக்குறீங்களா? அட நீங்களா? நீங்க எப்படி இங்க? அது வாங்க, மோதிரத்தை தேய்ச்சங்க, பூதம் வந்துச்சுங்க, மதுரைக்கு போகணும்னு சொன்னேங்க, கொண்டு வந்து விட்டுடுச்சுங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை மறக்க மாட்டேங்க, மறக்க வேண்டியதை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க. சொந்த வேலையை அந்த ஊருக்கு வந்தேன். ஆமா, நீங்க ட்ரிச்சிக்கு போறதா சொன்னீங்க? அது அது வந்துங்க, எனக்கு இந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்குங்க. என்னங்க வேலை? பழக்கம் இல்லாத ஆம்பளை கிட்ட அவன் வேலையையும் பழக்கமான ஆம்பளை கிட்ட அவன் ஜாதியும் கேட்கறது ரொம்ப தப்புங்க. ஐயோ, ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்களே. கடவாப்பல் வரைக்கும் கரெக்டா தெரியுதுங்க. பல்லுங்க பச்சரிசி சாதம் மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. ஆமா, என்ன பேஸ்ட்ங்க யூஸ் பண்றீங்க? மூலிகோ. அப்படி ஒரு பேஸ்ட் இருக்குதுங்களா? மூலிகையினால தயாரிக்கப்பட்டது, அதனால அதுக்கு பேரு மூலிகோ. ஓ, உங்க அப்பா நாட்டு வைத்தியங்களா? இல்லைங்க. அப்பாவே இல்லைங்களா? ஐயோ பாவம், எனக்கு அப்பா இருக்காருங்க. உங்க அப்பா என்னங்க வேலை பாக்குறாரு? என்ன வேலை பண்ணலான்னு சதா யோசனை பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுதான் வேலை. ஐயோ, சும்மா சிரிக்காதீங்க. உங்க சிரிப்பை பார்த்தா என் மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க. என்னமோ மாதிரினா? வேணாங்க, விட்டுருங்க. நீங்க கிளறி நான் உளறி அப்புறம் நீங்க சட்டையை பிடிக்க எதுக்குங்க பம்பு? விட்டுருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஒரு முடவங்க, போதுங்களா? போதலைங்க. நீங்க கொம்பு தேனுங்க, இப்போது புரியுதுங்களா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தாங்க, புரிஞ்சத புரியலேம்பாங்க, புரியாத புரிஞ்சதும்பாங்க. புரிஞ்சும் புரியாம இருக்கு, படிச்சு சொல்லிடுங்களேன். சொன்னா போலீஸ கூப்பிட மாட்டீங்களே? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டிக்கிட்டா உங்களை இல்லைங்க, மன்னிச்சுங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைங்க.